பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு உலக நாடுகளுடன் வர்த்தக தொடர்பை வலுப்படுத்துவதில் வேகம் காட்டி வருகிறது. கடந்த சில ஆண்டுகளில் மட்டும் பல்வேறு உலக நாடுகளுடன் முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளது. இது இந்தியாவிலிருந்து ஏற்றுமதியை அதிகரிக்க மிகப்பெரிய அளவில் உதவுகிறது. இந்நிலையில் இந்தியா நியூசிலாந்து இடையே கையெழுத்தாகியிருக்கும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் நமது நாட்டில் முதலீடுகளை குவிப்பது மட்டுமல்லாமல் மருத்துவம், ஜவுளி, கைத்தறி உள்ளிட்ட துறைகளில் ஏற்றுமதிக்கு பெரிதும் கை கொடுப்பதாக அமைந்திருக்கிறது. இரு நாடுகளுக்கிடையேயான இந்த ஒப்பந்தம் வர்த்தகத்துறை சார்ந்த பலன்களை பெரிய அளவில் கொண்டிருந்தாலும் உயர்கல்வித்துறைக்கான முக்கிய அம்சங்களையும் உள்ளடக்கியிருக்கிறது. குறிப்பாக நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்டு வந்த மாணவர் சேர்க்கை வரம்பு நீக்கப்பட்டுள்ளது. அதாவது நியூசிலாந்தில் உயர்கல்வி பயிலும் இந்திய மாணவர்களுக்கான எண்ணிக்கை வரம்பு நீக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. போஸ்ட் ஸ்டடி ஒர்க் ரைட்ஸ் என்ற அடிப்படையில் படித்த பின் வேலைவாய்ப்பு விசா வழங்கும் நடைமுறையையும் இந்த ஒப்பந்தம் உருவாக்கி தந்துள்ளது. அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல் மற்றும் கணிதம் சார்ந்த துறைகளில் இளங்கலை மற்றும் முதுகலை பட்டம் பெறும் இந்திய மாணவர்களுக்கு படிப்பை முடித்த பிறகு 3 ஆண்டுகள் வரை நியூசிலாந்தில் பணிபுரிய அனுமதி வழங்கப்படும் என தெரிகிறது. முனைவர் பட்டம் பெற்றவர்களுக்கு இது 4 ஆண்டுகள் வரை பொருந்தும் என கூறப்படுகிறது. படிக்கும் காலத்திலேயே வேலைவாய்ப்புக்கு உத்தரவாதம் வழங்கவும் இந்த ஒப்பந்தம் வழிவகை செய்கிறது. அதன்படி மாணவர்கள் படிக்கும் காலத்தில் வாரத்திற்கு 20 மணி நேரம் பகுதி நேர வேலை செய்ய உத்தரவாதம் அளிக்கப்பட்டுள்ளது. இந்தியா, நியூசிலாந்து பல்கலைக்கழகங்களில் காலத்திற்கேற்றாற்போல் ஒரு சேர பாடத்திட்டங்களை வகுத்து இரு நாடுகளிலும் செல்லுபடியாகும் வகையில் பட்டங்கள் வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இரு நாடுகளும் ஒன்றின் பட்டங்களை மற்றொன்று அங்கீகரிப்பது கல்வித்துறையில் இருதரப்பு உறவுகள் மேம்படும் என நம்பப்படுகிறது. ஆண்டுக்கு 1000 இந்திய இளைஞர்களுக்கு ஓராண்டு கால ஒர்க்கிங் ஹாலிடே விசா வழங்கப்படுவதும் இந்த ஒப்பந்தத்தில் பாராட்டத்தக்கதாக அமைந்துள்ளது. இது அவர்களின் தொழில்முறை திறன் மேம்படுவதற்கு அச்சாரமிடுகிறது. இத்தனை முக்கியத்துவம் வாய்ந்த ஒப்பந்தத்தில் மத்திய வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயலும் நியூசிலாந்து அமைச்சர் டாட் மெக்லேவும் கையெழுத்திட்டிருப்பது மாணவர்களின் சிறப்பான எதிர்காலத்திற்கு வித்திட்டிருக்கிறது என்றே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் கிளாஸ் கல்யாண சாப்பாடு போட்டுட்டேன். அடுத்து என்ன? ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரகப்பிரவேசம் சாப்பாடு தானே. ஒரு நல்ல அபார்ட்மெண்ட் வாங்கு. செம்ம என்ட்ரி. அபார்ட்மெண்ட் இல்ல சுவாமி அங்கிள், லாட். எங்க சிட்டிக்கு மிக மிக அருகில்னு சொல்லிட்டு ஊருக்கு அவுட்டர் இல்லையா? சிட்டிக்கு உள்ளேயே. ஓ, ஆனா பிரைசிங் lowest price, complete transparency. India's first plot developer with zero cash policy. அப்போ இன்வெஸ்ட் பண்ணலாமா? 13+ years of trusted partnership and நல்ல appreciation. இதெல்லாம் யார் தராங்க? Good question. வேற யாரு? நம்ம G Square தான். 20,000+ happy customers, 5,000+ acres delivered, 20+ cities. G Square, your home, your dream, your choice. அடுத்தது என்ன? பால் காய்ச்ச வேண்டியதா?